நம்ம வந்து ஜூடைய வேற ஒரு என்ட்ரிக்குள்ள வந்திருக்கோம். இது வந்து கம்னா சஃபாரி முடிச்சுட்டு உள்ள வந்து வாக் பண்ணி பார்க்குற இடம். நம்ம இப்போ வந்து சிவகங்கை எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம வண்டலூர் ஜூ எப்படி சென்னையில் இருக்கோ அதே மாதிரி இங்க ஒரு பெரிய ஜூ இருக்கு. இந்த ஜூல என்னென்னலாம் இருக்கு, குறிப்பா இங்க ஹாட் சம்மர் இருக்கிற இந்த மே மாசத்துல எப்படிலாம் அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரேட் வந்து பார்த்துடலாம். உள்ள வந்து பார்க்கிங்க்கு வந்து 2 வீலருக்கு வந்து 40, காருக்கு வந்து கார் அண்ட் ஆட்டோ 70, அதுக்கப்புறம் பஸ்ஸஸ்ல வராங்க அப்படின்னா 175. அடல்ட்ஸ்க்கு வந்து உள்ள போறதுக்கு 80 ரூபா கட்டணும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ். அதே மாதிரி அவங்க வந்து பஸ் மாதிரியான சஃபாரி இருக்கு, அதுல போறதுக்கு 200 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ். ஃபாரினர்ஸா இருந்தா அவங்களுக்கு வந்து 500. அதே மாதிரி ஃபாரினர் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 250. ஸோ இதெல்லாம் கொடுத்துருங்க. நிறைய கிட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜீப் சஃபாரியும் இருக்கு. ஒரு ஒன் ட்ரிப்புக்கு வந்து 2000, ஃபாரினராக இருந்தால் 3500. ஸோ நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறது சிமாகோ அந்த ஜூவில் இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம சிவமாக ஜூக்கு வந்துட்டோம். இங்கே தனியாக வந்து நமக்குன்னு ஒரு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் நம்மளோட வந்து 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. தமிழ் ஆஃபீஸர், அப்புறம் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸரும் இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட அம்ஜித் கேமராமேன் வந்துட்டு இருக்காரு. ஸோ வில் ஜாயின். ஸோ இப்போ வண்டியில் ஏறியாச்சு. வண்டியில் வந்து இப்போ நம்ம இந்த 100 ருபீஸ், அப்புறம் 200 ருபீஸ், இந்த மாதிரியான டிக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேம் கிட்ட பேசிக்கலாம். Ma'am, tell me about this zoo. What facility have here? This zoo started in 1988, and we have total area of 250 hectares. We have both, hectares. We have both the zoo and safari. So now we are heading to the safari area. In safari, we have 4 zones. Like, one is herbivore safari, and tiger safari, lion safari, and a god safari. God safari we started recently, and this is India's first god safari, which we have started. God safari? Can you explain that? God safari, god means bison, Indian bison. Okay. Yeah. This is first time in This is in this whole India. in whole India. Okay. Yeah, it is a herbivore. Okay. Yeah. It belongs to cow family, means Bovidae family. Okay. Yeah, it looks like a cow only. Okay. Yeah. In Kannada we call it a Kadkona safari. Okay. So, how many visitors regularly visit here, and in other district also, and other state also? We have 3 lakh visitors. Okay. Yeah. Yearly? Huh. 3 lakh? Huh. Okay. So, in this summertime, how many people? In April, May, it will be like peak. We have more visitors, more crowd in April, May. Okay. Then in June, July, it will be little crowd is less. And again, we will come up with October. Okay. October to December, it will be peak time. Okay. Especially how many animals here? Here we have like 40 species. Okay. 350 plus individuals. Okay. Huh. Okay. We So have any both specific- Indians, exotic animals. Okay. Any specific in here? Any specific animals? Special animals. Special, we have Black Panther, our zoo attraction, which is born here. Okay. Black Panther is nothing but a leopard, so it have born from the same leopard. Okay. It is a melanistic. Okay. It have a black pigment Okay. instead of that color. Yeah. ஸோ இப்போ நம்மளோட நவீன் அண்ணா இருக்காரு. அவர் தான் வண்டி ஓட்டிட்டும் இருக்காரு. அவர் எப்படி இருக்குன்னா இங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த வெயில் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு. இங்க இதெல்லாம் மழை அதிகமா பெய்யுற இடம்னு சொன்னாங்க. இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் மழை கம்மி தான். வேற பக்கம் இந்த கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான் இருக்கு. பரவாயில்ல.
பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அனிமல் பார்க்க போறோம்னா இப்போ அருவியர் சஃபாரி உள்ள வந்துட்டு நீங்க மானும் பார்ப்பீங்க, ஓகே புள்ளி மான் பார்ப்பீங்க, மான் அப்புறம் கடா மான், இது மாதிரி எல்லாம் மான் பார்ப்போம். அருவியரஸ் 5 வெரைட்டிஸ் இருக்கு. 5 வெரைட்டி 5 வெரைட்டி மான்லி மான்ல பிளாக் பக், ஓகே அது கிருஷ்ணாமுகான் இருக்கு கன்னடத்துல. ஓகே அது அந்த சைடு இருக்கு, அது ஃபீமேல். அது ஃபீமேல் கிருஷ்ணாமுகா. அப்படியே நீங்க விஷுவல் போயிடுங்க. ஃபீமேலுக்கு கொம்பு இருக்கு, கொம்பு இருக்காது, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். மேலுக்கு இருக்கு. பட் இது பிளாக் பக் இருக்குல்ல, அது லைட் இது ஃபுல்லா வந்து மான் வசிக்கிற இடம். மான் இருக்கு. இதுல 3 வெரைட்டி எவ்வளோ சொல்றாங்க. இதுக்குள்ளே நீல்காய் இருக்கு, இங்கிலீஷ்ல நீல்காய் என்ற ப்ளூ காய் என்றாங்க. அது அப்போல்லாம் கன்னடத்தில் கிருஷ்ணாமுகா, கிருஷ்ணாமுகா இருக்குது. அது 3 வெரைட்டி இதுல இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா அந்த ஜூல இருக்கீங்கன்னா? நான் 14 வருஷம். 16 வருஷமா இருக்கீங்க. 11 வருஷமா ரெகுலரா எல்லாரும் கூட பழகிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஒண்ணுன்னா பார்த்துட்டே போகலாம். ஃபீமேல் இது. ஓகே, இதெல்லாம் கொம்பு இல்ல. கொம்பு இல்ல, ப்ரௌன் கலர் இருக்கிறதுல ஃபீமேல். ஓகே, இதுல ப்ளூ ஷேட் ஆயிடும். ஓ அடல்ட் ஆயிட்டு மேல் மாத்திரம். ஓகே ஓகே, மேல் மாத்திரம் ப்ளூ ஷேட் ஆகும். அதான் நீல்காய்னு வரும், ப்ளூ புல்லுன்னு வரும் பேர். ஆனா இப்போ இந்த கேட் வந்து கம்பல்சரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒன் வருஷம் லாக் பண்ணிடுவாங்க. ஓ அந்த மாதிரி. ஏன்னா இது ரெண்டு இருக்கு இதுல. ஓகே, இப்போ அதுல 3 வெரைட்டி பார்த்தோம். வர்பியரஸ் 2 வெரைட்டி பார்க்கறதுல சாம்பார் ஸ்பாட்டட் 2 வெரைட்டி பார்க்கறோம். ஆனா நல்ல இடம் ஃப்ரீயா இருக்கு இவங்களுக்கு. எல்லாருக்கும் இல்ல, கம்ஃபர்டபுள் ஏரியா பெரிய ஓகே. சிலனால வந்து என்னன்னா இந்த இடம் ஃபுல்லா இந்த கிரீனிஸா இல்ல. வழக்கமா இந்த இடம் நம்ம பார்க்க கிரீனிஸா இருந்துச்சு. இப்போ வெயில்னால வழக்கமா கிரீனா இருக்கு. ஒரு இன்னொரு 2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் இல்ல, ஜூன் வந்து ஜூன் 1-2 மழை வந்துடும். அதுக்கப்புறம் செமையா இருக்கும். இங்க ஒருத்தர் தனியா நிக்குது. இல்ல இதுக்கு இல்ல, இது ஒரு முடியா தான் இருக்கு. இது அவ்வளவுதான். இந்த கொம்பு வருஷம் கீழே வந்து வருஷம் விழுந்துடும். திரும்பியும் புதுசா வரும். ஓகே ஓகே. புதுசா வரும்போது அந்த இது சாஃப்டா இருக்கும், வெல்வெட் டைப். ஹார்ட் ஆயிடுமா கீழே விழுந்துரும். ஓகே ஓகே. நம்ம நெகை எப்படி வளர்றோம் அதே மாதிரி இருக்கும். இப்போ அந்த கொம்பெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணுமா? இல்ல, அது ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டு வைல்டு இது யூஸ் இல்ல. ஓகே, யூஸ் பண்ற மேல சேல்ஸ் இன்வெஸ்ட் அதெல்லாம் பண்ணல. ஆமா, ஏன்னா இதெல்லாம் இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன வயசுல. அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். இதெல்லாம் புள்ளிமான்றாங்களா? புள்ளிமான். நம்ம வண்டல் ஃபீல் பண்ணிட்டு தண்ணி பத்தி தோணுதுல, தண்ணி எல்லாம் நிறைய நல்லா இருக்கு. தண்ணி பத்தி தொங்கா டேம் பக்கத்துல. தொங்கா நம்ம ஊர்ல வங்கப்புலி அப்படிலாம் சொல்லுவாங்கன்னா இங்க என்ன மாதிரினா இதுவும் அதேதான், பெங்காலி. ஸோ நம்ம இந்த டோர் இங்க வந்ததும் க்ளோஸ் ஆயிடும், திரும்பி இந்த டோர் ஓப்பன் ஆகும். ரொம்ப செக்யூரிட்டியா ஓப்பன். பவுண்டரி வேற, அந்த ஏரியா வேற, கரெக்டா இருக்கும். அது ஏரியா வேற, அது டபுள் ஃபென்ஸ். அதுதான் அந்த கேட் போட்டுட்டு இன்னொரு கேட் தான். அதுதான் ப்ரொசீஜரா இருக்கு. அவங்களும் அந்த கூண்டுக்குள்ள கரெக்டா கூட வருவாங்க. எப்போ வேணாலும் இங்கே கூட ஃபுல்லா வரலாம். பார்க்க வந்துட்டோம். வங்கப்புலி பாருங்க, வேற லெவல்ல படுத்து தூங்குறாரு. ஆக்சுவலா வந்து நம்ம வண்டலூர்ல எப்படின்னா ரொம்ப லாங்கா இருக்கும். நம்ம ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க. ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்படியே பக்கத்துல நம்ம அவங்கள வந்து பாத்துட்டு இருக்கோம். செமையா இருக்கு. அந்த மாதிரி வெயில்ல ஓரமா மரத்தடியில படுத்துட்டு இருக்காரு. இது எந்த மாதிரியான புலினா? ஆண் புலியா? எத்தனை வயசு இருக்கும்? மேல் ஆண் புலி. இது ஆண் புலி. 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம். ஓகே. இங்க ஒரு புலி தான் இருக்குமா இந்த இதுல? டோட்டல் இது இந்த பவுண்டரி இப்போ ஓபன் ஆகுது 2 புலி இருக்கு. 2 புலி. ஆண் ஒரு பொண்ணு 2 இருக்கு. 2 தான். ஒன்னு 2 உள்ள கேஜுக்குள்ள இருக்கு. அப்படியே அவங்க ஃப்ரீயா எங்க வேணாலும் போய் ஃப்ரீயா இந்த பவுண்டரில எங்க வேணாலும். நீங்க டூரிஸ்ட் கூட்டறமோ சுத்தி காமிச்சு எங்க இருக்கோ எங்க இடத்த சர்ச் பண்ணி நான் சுத்தி காமிச்சிட்டு போவோம். ஓகே. அப்படியே கடிக்கலாம் வருவாங்களா? அது வெஹிக்கிளுக்கு தொந்தரவு இல்ல, வந்து போகும். அவங்க பழகிட்டாங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலா நிறைய இங்க ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ஐ மீன் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. ஏன்னா புலி இல்லையா, புலியை காட்டுக்குள்ளதான் பார்க்க முடியும். ஆக்சுவலா இதுவும் காடு தான், கம்ப்ளீட்டா ஒரு காட்டுக்குள்ள. நம்ம வந்து உள்ள போயிட்டு நம்ம ஃபாரின்லாம் எப்படி சுத்தி பாக்குறோமோ அதே மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு கேப் கொடுத்துருக்கனால ஈஸியா வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆமா, சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல ஒரு மாதிரி பாகுபலி மாதிரி இருக்காரு. ஸோ
ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய நம்ம விசிட் பண்ணலாம். ஆனா அவர் பேர் என்னங்கண்ணா? விஜய் விஜய் விஜய். ஓகே, நம்ம தமிழ் ஆக்டர்ல பெரிய ஆளு விஜய். விஜய் பேர் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கானா இல்ல சும்மா ஜாலியா? இல்ல இல்ல விஜயதசமி பண்டிகை அன்னைக்கே பிறந்தது. ஓ, விஜயதசமிக்கு பிறந்தனால விஜயின் பேர் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ எப்படியோ விஜய்னு ஒரு பேர் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா விஜய்னு கூப்பிடுங்க, கொஞ்சம் அவர் அட்டென்ஷன் பண்ணுவாரு. கோயிலுக்குள்ள போறோம். 2 கேட்டு சேஃப்டிக்கு உள்ள நம்ம போனதும் நம்ம வண்டி வந்து இங்க வந்து லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டயருக்கும் பண்ணாங்க, லைனுக்கும் அதே மாதிரி தான் பண்றாங்க. ஏன்னா வந்து சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் இடம் மாறிடலாம், திடீர்னு வெளியே வர அந்த மாதிரி நடக்கலான்றதுனால ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்களும் சேஃப்டியா இந்த கேட்குள்ள அவங்களுக்கும் தனி பிரைவேட் ரூம் இருக்கு. ஸோ அவங்களும் சேஃப்டியா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கத்தை பார்க்க போகிறோம். வண்டலூரில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து அந்த ஒரு கூண்டுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம சிவமோகா இந்த ஜூவில் வந்து எப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிற மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு ஜீப்லேயே நம்ம வந்து இந்த வண்டிலேயே வெஹிக்கிள்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தேடுவோம். இங்கே வந்து நம்ம நவீன நான் தேடிட்டே இருப்பார். எங்கே வந்து சிங்கம் இருக்கோ அங்கே பக்கத்துலேயே நிப்பாட்டுவாங்க. அப்படியே அவங்க நடந்து வர்றதோ இல்லாட்டி நம்ம கிட்ட பார்க்குறதோ இதெல்லாமே லைவாக பார்க்கலாம். ஸோ இப்போ யாரை நான் தேடிட்டு இருக்கோம்? அவர் பேர் ஒன்று அர்ஜுன், ஒன்று தர்மா. லயன் அர்ஜுன், தர்மா. ஓகே, தர்மா. ஓகே, தர்மா. இது தர்மா, அர்ஜுன். 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்காங்க அர்ஜுனும் தர்மரும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. வழக்கமா சண்டை எல்லாம் போட்டுக்க மாட்டாங்களா? போடுவாங்க சார். குரூப்ல இருந்தா இது ஒரே பேர் சண்டை போடு. ஓகே, டைகரை விட லைன் தான் பெருசா இருக்காங்கல்ல. இது நம்ம இந்தியன் லைன். ஓகே, நம்ம குஜராத் இந்த லைன். அந்த லைன். ஓகே ஓகே. அதே ஆப்பிரிக்கன் லைன்ஸ்ல கொஞ்சம் ஏஸ் எல்லாம் ஜாஸ்தி பிளாக் ஷேட் வரும். இது வந்து நம்மளது வந்து ப்ரௌன் கலர் வரும். ப்ரௌன் கலர், பியூர் ப்ரௌன் போகும். அந்த அந்த ஹேர் ஸ்டைல்ல எதுவும் கட் பண்ணுவாங்க? இல்ல இல்ல, அப்படியே தான் ஃபிக்ஸ்ட் தான். ஆக்சுவலா செம்மையா இருக்கு பார்க்கும்பொழுது. வந்து அதுவும் 2 சிங்கத்தையும் ஒன்னா பாக்குறது வந்து ரொம்ப லக்கியா இருக்கு. அப்படியே ரொம்ப கிட்ட இருக்காங்க. நாங்க இங்கதான் இருக்கோம் ஜஸ்ட். ஆனா அவங்க ரெகுலரா பார்வையாளர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து பெரிய ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க பார்த்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அர்ஜுன் அண்ட் தர்மா 2 பேரும் வந்து இருக்காங்க. அர்ஜுன் அர்ஜுன் அவங்களுக்கு இதெல்லாம் பழகிடும். ஆனா அவங்க ரேஞ்சர் அவங்க கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஜூக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய மொமெண்ட் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்க்க போறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காது. இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப பாக்குறவங்கலாம் பாருங்க எல்லாம் ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கிட்ஸோட வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே தண்ணி தொட்டி பக்கத்துல ஆலமரம், அப்படியே ஒரு தூக்கம் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நியர் டு லைன். So what feeding every day? Every day we feed them cara beef. Okay. Beef 10 kg per lion 10 kg. Routinely they come to this place or how to feed? When to take it for We will feed them in holding house. Those are all holding house. Every evening they go inside and we will feed in holding house. 5:30. 5:30. Automatically coming. Okay. So the 2 tigers. They are used to it, no? So when they get hungry, they will be here near gate. 5:30 they only come inside. Regular routine. Daily 10 kg it's complete. 10 kg. Tuesday we won't feed them. One day it's fasting. Okay. To keep them active. Okay. In wild they won't get food daily, no? So here also we should maintain the same behavior. So we will not feed on Tuesday. Food will increase or No, same food. same food regularly. So Any treatment is going on regularly? Doctor visit everything. doctors will visit daily. Daily? Daily checkup, vaccinations, everything will be there. Okay. Yeah. So they very cool to sit here. They love to sit here.
We have pond also. And Everywhere. tiger use. His name? His name Arya. Arya. Yeah, Arya. Okay. Sometimes he will be like outside. Those two will be Circling inside. every day. Okay. Rotation. So totally 3 lines. No, we have total 5 lions. 5 lines. One is in zoo. Okay. Super. Okay. So இங்க இருக்கிறது வந்து ஆரியா. ஸோ அண்ணா ஆரியா பத்தி சொல்லுங்க. ஆரியா எப்படி? ஆரியா ஓகே நல்ல இது ஆக்டிவ். பட் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆಗಿದೆ அவ்வளோதான். இவர் கொஞ்சம் வயசானவரா? கொஞ்சம் வயசான அவருக்கு கொஞ்சம் ஏஜ் பர்சன் 15 வருஷம் ஆಗಿದೆ. 15 இயர்ஸ் 13 வருஷம் ஆಗಿದೆ. 13, 15 ஆಗಿದೆ. சூப்பர். ஆரியாவும் சமத்துதானா? ஃபர்ஸ்ட் ஒரு பேர் முன்னெல்லாம் அங்கே ஆரியா தான் ஃபீல்டில் இருப்பாங்க. இப்போ 2 நாள் அவங்க ஒரு நாள் அவங்க வந்து ஒரு நாள் இவங்க ஆரியா மாறி. ஸோ ஆரியாவும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் தான் நினைக்கிறேன். ஆரியாவுக்கு எதுவும் பேர் காரணம் இருக்கானா? ஓகே, அதெல்லாம் பேர் வச்சதுதான். ஸோ எல்லாருக்குமே வந்து பேர் வச்சிருக்காங்க. நிறைய வித்தியாசமான பேர்லாம் இருக்கு. ஆரியா, தர்மா. ஸோ பேர்லாம் கேட்கும் போதே அந்த சிங்கத்துக்கான பேர். ஸோ நல்லா மேட்ச் ஆகுது. மனுஷனுக்கு பேர் வைக்கிற பேர் தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கேட்சியா இருக்கு. ஸோ ஆரியாவும் இருந்து பார்த்துட்டு இருக்காரு. தர்மா வந்து இப்ப நிக்கிறாரு, நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம பாக்குறது வந்து சுசித்ரா. அவங்க வந்து பெண் சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. செமையா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வெயில் தானே, நம்மள மாதிரி தானே அவங்களும். வெயில்ல வந்து அப்படியே டயர்டா இருக்காங்க. பட் ஆனால் எல்லா வசதியும் இருக்கு. 10 கிலோ வந்து டெய்லியும் கறி கொடுப்பாங்களாம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து தூங்கலாம். இது வந்து காட்டுக்குள்ளேயே வந்து அமைஞ்சிருக்கனால இவங்களுக்கு நிறைய இடம் இருக்கு. நம்ம அடைச்சி வச்சிருக்கோன்ற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. பார்க்கும்போதே வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே 1 கிலோமீட்டருக்கு வந்து மரமாக இருக்கு. அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கு. ஸோ வர்றவங்க இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போகலாம். ஸோ வெயில் மட்டும் இந்த சம்மரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வீடியோலாம் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப கூலான ஒரு பிளேஸாக இருந்திருக்கு. இந்த மே மாதம் அது இப்போதான் வந்து மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜூன் மாதமே அது நார்மலாக ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் எல்லா மாதமும் வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கூலிங்கான டைமில் வந்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எஸ். காட்டு மாடு எப்படி இருக்குண்ணா? அதோட ஹேபிட் எப்படி இருக்கும்? ஹேபிட்னா அது டெய்லி வெஜ் அது வெஜ் அனிமல்ஸ் நாங்கள் 3 times 2 times ஃபீட் இருக்குது. பட் ஆனால் மேலே நான் ரொம்ப சைஸ் பெரிய சைஸ் 1.5 ton ஜிம் பாடியாக இருக்கும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அதை ஃபர்ஸ்ட் சைல்டாக இருந்தால் ப்ரௌன் ஷேட் கலர், அங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கும் பாருங்க, அந்த கலர் இருக்கும். மேல் அடல்ட் வந்து இந்த சைஸுக்கு வரும். 1.5 to 2 ton ஒரு இடத்துக்கு வெயிட் வரும். அந்த ஹெட் இருக்கிறதால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. வண்டிலாம் இடிக்க வருவாங்களா? ஜூல இருக்குலேருந்து கொஞ்சம் ஒரு டைம் அது கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் வந்து திடீர்னு வந்து இடிச்சு. இங்க அவ்வளோ இல்லை. அப்படி இருக்கு. ஜூல இருந்து பிறந்திருந்தா அவ்வளோ பழகிடுச்சு. நம்ம வந்து ஜூடைய வேற ஒரு என்ட்ரிக்குள்ள வந்திருக்கோம். இது வந்து காமனா சஃபாரி முடிச்சுட்டு உள்ள வந்து வாக் பண்ணி பார்க்குற இடம். ஸோ இங்கே வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா நெருப்பு கோழியுடைய ஆஸ்ட்ரிச்சுடைய அந்த எக் வந்து வச்சிருக்காங்க. அதே போல் ரெட் ஜங்கிள் ஃபெலோ எக் இந்த மாதிரி 2-3 எக்ஸ், ஈமுடைய எக்ஸ்லாம் கூட இருக்கு. அப்புறம் நம்ம அந்த மான்லாம் பார்த்தோம் இல்லையா, மான்லாம் வந்து அவங்களுடைய கொம்பு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துருவாங்க போல. அது தானாகவே கொட்டிடும் தலையிலேருந்து. ஸோ எப்படி வித்தியாசமா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இதை வந்து டச் பண்ணி அவங்க அந்த ஃபீல் அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால்
இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொட்டிடுவாங்கண்ணா? ஓகே, ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் வருஷத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தனியா தனியா நீங்க அங்க பாத்தீங்க டைப் சின்னது அப்படி வளரும். ஓகே, நகம் மாதிரி தான். நகம். ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம உள்ள என்னென்னலாம் பார்க்க போறோம் அடுத்து? இங்க டிஎஸ் ஃபர்ஸ்ட் இப்போ பர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பர்ட்ஸ் ஏரியா. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க அப்புறமா அர்பியரஸ் பாத்தீங்கன்னா அர்பியரஸ் ஏரியா. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே கார்மியாஸ், அப்புறம் மங்கி ஏரியா, எல்லாம் ஸ்டெப்பா எல்லாம் ஒன்னொன்னா எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஒன்னொன்னா அடுத்து பேர்ட்ஸ் அப்படி இப்படின்னு வருஷம் பார்க்க போறோம். பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். திரும்பி நம்ம மேம் கிட்ட பேசலாம். மேம், யூ ஆர் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ ஹவு டு டீச் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஃபார் how to handle the animals here? Sir, usually we do education programs for schools and organized groups. You go to schools? We also go to schools. We do outreach programs regarding this wildlife conservation and also about zoo management programs. Everything we will do. And here also, when we get more crowd, Saturday and Sunday we do program for visitors. And in normal days, we get organized group like schools, colleges. We do programs for them. Okay. Yeah. So basically, children how to they understand for animals. Did you? We will take them to zoo rounds, guided zoo rounds, guided safari, everything. We also give activities regarding wildlife conservation, quiz, and few other activities also Okay, we'll so nowadays conduct. children are used mostly mobile phones. Yeah, mobile So how phones. to divert here? No, usually when they come here, they love to see animals. When they see animals, they usually forget about this mobile. Yeah. Okay. So I have not seen any students use. Any kids using mobile in zoo. They use. zoo? Yeah, they are crazy about seeing these wild animals. They will observe. They will search for animals, and Most they of the will be childrens, happy. Yeah. Which one they want to visit? Tiger, lion, Tiger, lion. tiger, lion. They eagerly. In aged people's adults. Adults, they enjoy every animal. So, pythons. We also have Indian rock python. We have hippopotamus, and we have crocodile and exotic birds of prey. Snakes? Anything? Yeah, we have one species of snake for now. In future, we will get 5 species. Yeah, we are planning to build this snake park. Snake park also. Yeah. For now, we have Indian rock python. Yeah, Okay. yeah, in this enclosure. So male or female? Both. We have both male and females. Okay. So for this, we feed once in a week. Okay. Once in a week. Yeah, only once a week. Because they are reptiles, no, they are slow-moving animals. Okay. They use less energy, so we will feed once in a week. That's Once it. in a week. Live What animals. do you give? Hen and a rabbit. Hen or rabbit. Okay. Yeah. Okay. So it is automatically eaten, or you think you can do anything? Sorry. The hen, you put in the hen. Yeah, How we to will feed them. feed them. We will leave inside this enclosure. Whenever they want, they will catch it and they will feed it. Yeah. How was your experience? Experience was good. We saw lion, tiger, and leopards and black panther. That experience was very good, actually. Are you eagerly waiting for safari? Yeah, no safari we didn't. We have not yet visited. We just saw tigers here only. They put tiger, lion, and all in the cage here. That was good. They can actually put more animals here. Maybe because of summer or I don't know why animals we couldn't see anything that side. Okay. This side it was good. We experienced a very nice tiger walk, black panther, and cheetah and leopards. Yeah, we enjoyed, and especially really kids. Okay. Kids enjoyed. Kids are all enjoying nicely. Even I We are excited to see lion safari now. Super. Okay. Tell me. Yes. Yes, Uh, Your turn. we saw a lot of animals here, Okay. like birds and leopards and like deers. But they were First putting time visit, huh? no Third time. third or fourth. Fourth time. Okay. So that's only you take easy. Yeah, He's only guiding us everywhere. Okay. yeah, because I came here before them. So it's a summer holiday. Yeah, Okay. Are you enjoying? yes, Okay. Anything you miss here? yeah. They have to put some more animals. Like there are empty enclosures here. Okay. Nah, I think that is going to sleep, I think. Maybe. Okay. Thank you. Your name? Avyuk. ஓகே தேங்க்யூ. ஸோ நம்ம வண்டலூர் ஜூவில் எப்படி வந்து ஜூ கீப்பர், அதாவது விலங்கு பாதுகாவலர்கள் வந்து எப்படி வேலை செய்வாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு
ரொம்ப குளு குளுன்னு வைக்கணும்ட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பைப்ல வந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க மழை பெய்யற மாதிரி அங்க நெருப்பு குழியெல்லாம் ஒன்னா உட்காந்து குளிக்கிறத பாக்குறோம். அவரு டெய்லியும் அந்த மாதிரி குளிப்பாட்டுவார் போல. அது குறிப்பா இந்த டைம் வந்து 12 இருந்து 3 இந்த டைமுக்குள்ள ரொம்ப வெயிலா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வந்து அவங்க ஷவர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமலுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து எப்போ ரொம்ப ஹீட்டா இருக்கோ, எப்போ அவங்களால தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஷவர் பண்ணி பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா அனிமலுக்கும் புலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து ஜாலியா வச்சிருப்பாங்க. இவர் ஐ திங்க் முன்னாடியே குளிச்சிட்டாரு போல. இங்க வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து அழுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அந்த ஜூல வரும்பொழுது ரொம்ப பிளசண்டான ஒரு இடம். நம்ம குறிப்பா நம்ம வண்டலூர் ஜூல வந்து நம்ம எப்படின்னா ஒரு பிளேஸ்க்கும் வந்து நம்ம வாக் பண்ணி போவோம். ஆனா இங்க வந்து வாக் பண்றதும் இருக்கு, பிளஸ் வந்து நம்ம இதே மாதிரி வந்து சஃபாரியாவும் டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குளிக்கிறதெல்லாம் கூட சம்மர் டைம்ல வந்தா பார்க்கலாம். மற்ற டைம் எல்லாமே இங்க மழை பெஞ்சிட்டே இருக்கும். இங்க டோட்டலாவே சஃபராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொகேஷன். நம்ம சிவகங்கை ஜூல வந்து சுத்தி பார்த்தாச்சு, நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். இப்போ கூட வந்து ஹிப்போபொட்டமஸ் நீர் யானை வந்து அந்த அவங்க கீப்பர் வந்து என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. அது ரொம்ப அழகா வந்து அவங்களுக்கு இது பண்ணுது, கிட்ட போய் பாசமா பாக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இங்க இருக்கக்கூடிய விசிட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லான ஒரு இடம். குறிப்பா இந்த இடத்துல சம்மர் டைம்லயும் அவ்வளோ ஹீட் தெரியல, கொஞ்சம் நார்மலான வெயிலாக தான் இருக்கு. ஹிப்போபொட்டமஸ்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. வெளியே தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஃபீடிங் கேட்குறாங்க. பட் நமக்காக வந்து இப்போ விஜய் அவர் வந்து அந்த இதை வந்து வெளியே வர சொல்றதுக்காக சொன்னாரு. அவர் சொன்னதும் வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து புலி, சிங்கம் இது எல்லாத்தையும் கிட்ட பார்க்கலாம். ரொம்ப க்ளோஸா வந்து பார்க்கறதுக்கு வந்து இங்க வந்து நல்ல ஒரு இடமா இருக்கு. குழந்தைங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கர்நாடகா வந்தீங்கன்னா, குறிப்பா சிவகங்கை வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்தையும் சுத்தி பாருங்க. எலிஃபென்ட் சஃபாரி இருக்கு, அதுக்கப்புறம் லைன் சஃபாரி, இது எல்லாமே வந்து உள்ள வந்து இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.